नमस्ते राष्ट्रभाषा 10th लेसन பார்க்கலாம் उन दिनों गांधी जी के पिता बीमार थे। दोस डेज गांधी जी फादर वाज हिल। गांधी जी उनके सामने आकर अपनी बात कहने की हिम्मत नहीं कर सकते। गांधी जी நாட் அவருடைய முன்னாடி பிஃபோர் போயிட்டு என்ன பண்ணிட்டு தன்னுடைய வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு கரேஜ் அவர்கிட்ட குட் நாட் அவர்கிட்ட करेज இல்லை। इसलिए उन्होंने एक पत्र लिखा। ही रोट या लेटर जिसमें उन्होंने स्पष्ट रूप से स्वीकार किया। इन विच क्लियरली स्पष्टना क्लियरली என்ன பண்ணிடுறாரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு। उन्होंने मांस खाया நான் மீட்டை சாப்பிட்ருக்கேன்। दबाकू पिया स्मोक பண்ணியிருக்கேன்। चोरी की திருடி இருக்கேன்। और इसके लिए क्षमा कर सकती हैं। ஐ வாண்ட் ஃபர்கிவ்னஸ் இதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்। அவர் பிரணாம் கர்த்தே அவன் நான் என்ன பண்ணேன் நான் மன்னிப்பும் கேட்குறேன் நன்றியும் செலுத்துறேன்னு சொல்கிறார்। ஆங்கே அபி கபி ஐசா நஹீம் கரேங்கே இதுக்கப்புறம் நான் இது மாதிரி செய்ய மாட்டேன்। ஏக பத்ரு உன்ஹும் அப்பனே பிதாஜிக்கோ தேக்தியா இந்த லெட்டர் அவங்க அப்பா பார்த்த பிறகு பிதாஜினேக்கே பத்ருப்படா அதை கொடுக்குறாரு। பிதாஜியும் அதை படிக்கிறாரு। அதை படித்த பிறகு உனக்கு ஆங்கோம் சே அங்சு நிக்கல் உன்ஹோம்னே காந்திஜிக்கு சாஃப்கார் தியா அது அவருடைய கண்களில் கண்ணீர் வருது। அது இல்லாமல் காந்திஜிக்கும் மன்னிச்சிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க। ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள்। அந்த நாட்களில் காந்தியடிகள் தந்தை நோயுற்றிருந்தார்। காந்தியடிகளால் தந்தையின் முன் நின்று தான் சொல்ல நினைப்பதை சொல்ல முடியவில்லை। ஆகவே அவர் ஒரு கடிதம் எழுதினார்। அதில் அவர் தன் மாமிசம் சாப்பிட்டதையும் புகைப்பிடித்ததையும் திருடியதையும் தெளிவாக ஒத்துக்கொள்வதாகவும் இதற்கு மன்னிப்பு கேட்பதாகவும் இனிமேல் ஒரு பொழுதும் இவ்வாறு செய்யாமல் இருப்பதாகவும் எழுதியிருந்தார்। அவர் அந்த கடிதத்தை தந்தையிடம் கொடுத்தார்। தந்தை அதை படித்ததும் கண்ணீர் விட்டார்। தந்தையார் காந்தியடிகளை மன்னித்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க। சரியா 10th ஒன்று ஒரு வாட்டி வாசிச்சுட்டு எக்ஸாம் போங்க ஈஸியாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும்। தன்யவாத்।